உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. அன்பானவர்களே, மீண்டும் மதுராந்தகம் மன்னா உங்களை அன்புடன் அழைக்கிறது. மதுராந்தகம் மன்னா உண்மையாகவே உங்களை பலப்படுத்துகிறது என்று விசுவாசிக்கிறேன். ஒரு சிறிய செய்தி, கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் போது, தேவனுடைய வசனத்துக்கு நாம் கொஞ்ச நேரம் செவி சாய்க்கும் போது, அந்த நாளில் மீதி இருக்கிற பல மணி நேரங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நல்லவர். அரிசியை ஒரு முறத்துல கொட்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி 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 பார்ப்பாங்க, கல் இருக்கான்ட்டு. மொத்தமா பார்க்கும்போது நல்லா இருக்கும். ஒரு ஒன்னொன்னா பார்ப்பாங்க. உளுந்து, சில தானிய வகைகள், அதை சமைப்பதற்கு முன்னால ஒரு முறத்துல கொட்டி பார்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி 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 கல் இருக்கா, தேவையில்லாத ஏதாவது இருக்கா, நல்ல கூர்ந்து கவனிச்சு. அதான் வசனத்துல செய்ய வேண்டியது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன். மேலோட்டமாய் படித்து முடிப்பதல்ல. ஸோ அப்படி படிக்க 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 ஆண்டவர் நமக்கு ஆழமான சத்தியங்களை தருகிறார். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்துல, பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்துன்னு வாசிக்கிறோம். பின்பு பைபிள்ல பின்புன்னு வந்துன்னா முன்பு என்ன நடந்ததுன்னு யோசிக்கணும். அப்ப அதுக்கு முன்னால என்ன நடந்தது? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் வாசித்தீங்கன்னா, இவைகளுக்கு பின்பு கர்த்தர் ஆபிரகாமின் வாசிக்கும். இவைகளுக்கு பின்பு நிறைய இடத்துல அப்படி இருக்கு. நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமாயிருக்கிறேன். இவைகளுக்கு பின்பு சோதோமின் செல்வம் எனக்கு தேவையில்லை, பணம் தேவையில்லை, ஆத்துமாக்களை எனக்கு தாரும், பொருள் வேண்டான்னு சொல்லி உலகத்தின் ஐஸ்வர்யம் மேன்மையை ஆபிரகாம் வேண்டான்னு சொன்ன போது, அதுக்கு பிறகு கர்த்தர் சொல்ல, நான் உனக்கு மிகப்பெரிய, ஐ எம் யுவர் ரிவார்டு. உலக பொருள் எல்லாம் நீ வேணாங்கிற, நான் உனக்கு பெரிய ஐஸ்வர்யமா இருக்கு. அப்படி ஆண்டவர் சொல்றார். அப்ப இங்க பின்பு தேவன் நோவாவையும். வாட் ஹேப்பன்? அதுக்கு முன்னால என்ன நடந்தது? நோவா பலி செலுத்துறார். அந்த பேழையை விட்டு வந்த உடனே அவர் செலுத்தின பலி தேவனுக்கு மிகுந்த பிரியமாயிருந்தது. சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். முதல்ல வைக்கிறாரு. அந்த பேழையை விட்டு வந்த உடனே முதல்ல மகன்களையும் மருமகள்களையும் கூட்டி, மனைவியை கூட்டி 8 பேர் நின்று பலி செலுத்தியிருப்பார்கள். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு நோவா, தன் குடும்பத்துக்கு கற்றுக் கொடுத்த ஒரு நோவா, குடும்பத்துக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு நோவா, முதல்ல என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லாமல் செய்து காண்பித்த நோவா. இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம், செய்வதில்லை. சொல்லுகிறோம், செய்வதில்லை. பிள்ளைகளை செய்ய சொல்லுகிறோம், குடும்பத்தினரை செய்ய சொல்லுகிறோம், மற்றவர்களை செய்ய சொல்லுகிறோம், நாம் செய்வதில்லை. நாம் செய்ய வேண்டும். நோவா செய்து காண்பிக்கிறார். நோவாவை பார்த்து கற்றுக்கொண்டிருப்பார்கள். இப்படித்தான் ஆதியிலே முற்பிதாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு செய்து காண்பித்தார்கள். எப்படி செய்யணும், எப்படி பேசணும், எப்படி ஆசரிக்கணும், எப்படி ஆராதிக்கணும், எப்படி தொழுது கொள்ளணும், எல்லாமே they taught through their life. கர்த்தர் நல்லவர். நோவா குடும்பத்தோட பலி செலுத்தி ஆராதிக்கிறார். இட்ஸ் a worship. அந்த பலி செலுத்துறது, துதிக்கிறது, அது ஒரு ஆராதனை. ஆராதனை தரும் ஆசீர்வாதம். ஆராதனையை நாம் சரியாய், அது மாற்றி சொன்னா, நாம் சரியாய் ஆராதித்தால் நிறைவாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆராதனை தரும் ஆசீர்வாதம். பின்பு தேவன், worship brings blessings. ஆராதனை ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதமா இருக்கணும்னு நினைச்சு ஆசீர்வாதத்தை தேடி போறோம். ஆனா ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதை நாம் செய்யும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நீ கொண்டு வா. மல்கியா 3:8 தசம பாகங்களை பண்டகசாலை கொண்டு வாருங்கள். நீ கொண்டு வா. நீ ஒரு சின்ன பையில கொண்டு வா, நான் பெரிய பை நிறைய தருவேங்கிறார். அதான் அர்த்தம். நீ ஒரு சின்ன பேக தர, நான் பெரிய வானத்தை திறப்பேன். இல்ல, நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். என்ன அர்த்தம்? நீ மணி பர்ஸை தர, ஒரு சின்ன பேக், நான் வானத்தையே திறப்பேன். இல்ல, அப்ப நீ இதை செய், நான் செய்வேன்.
எல்கானா, அன்னாள் அதிகாலமே எழுந்து ஆண்டவருக்கு அவங்க ஆராதனை செய்து கர்த்தரை பணிந்து கொண்டு பலி செலுத்தி போறாங்க. அன்னாளை கர்த்தர் நினைத்தருளினார். அந்த காலையில எழுந்து ஆண்டவரை துதித்து ஆராதிக்கிற அனுபவம். ஆராதனை முதல்ல, ஆசீர்வாதம் இரண்டாவது. முதல்ல ஆராதிக்க பழகுங்க. இந்த வாரம் முழுதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா கர்த்தர் சமூகத்துல வந்து போங்கன்னு சொல்லிதான் இன்னைக்கு ஒரு 30 to 35 ஆண்கள் காலையில வருகிறார்கள். சில வேளை 40, சில வேளை 50 காலையில. அந்த ஒர்க்கிங் டே. சில 100 கிலோமீட்டர் போகணும், ட்ரெயின்ல போகணும், பைக்ல போகணும், வேன்ல போகணும், சில மைல் நடந்து போய் பஸ் எடுக்கணும். ஆனாலும் அதற்கு முன்னால ஆண்டவர் சமூகத்துல வந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி ஆராதிச்சு அதுவரை வேலைக்கு போறாங்க. அந்த வாரம் முழுவதும் கர்த்தர் வெற்றியாய் நடத்துகிறார். ஆண்டவரை முதல்ல வச்சா, ஆராதனை முதல்ல வச்சா ஆசீர்வாதம் பின்னால தொடரும். ஆராதனையை தொடரும் ஆசீர்வாதம், ஆராதனையை பின்தொடரும் ஆசீர்வாதம். ஆராதனை முன்னால போனா ஆசீர்வாதம் பின்தொடரும். ஆராதனையை தொடரும் ஆசீர்வாதம். அப்ப தேவன் பின்பு ஆசீர்வதித்தார். முன்பு செய்தது என்ன? நோவா குடும்பத்தோட கர்த்தருக்கு பலி செலுத்தினார். நாம் செலுத்த வேண்டிய பலி ஸ்தோத்திர பலி, துதி பலி. தினமும் துதியுங்கள், துதியை முதலாவது வையுங்கள். யோசபாத் ராஜா காலத்துல துதித்தார்கள், அடுத்து புறப்பட்டார்கள். துப்பாக்கி எடுத்தவங்க பின்னால நிக்கிறாங்க, துதிக்கிறவங்க முன்னால நிக்கிறாங்க. ஆயுதம் அணிந்தவர்கள் பின்னால, ஆராதிக்கிறவங்க முன்னால. வெற்றி வந்ததா? ஆண்டவர் செய்வாரு. துதித்த தாவீது ஜெயித்தார். ஈட்டிய வச்சிருந்த சவுல் தோற்று போனார். கிண்ணறம் சுரமண்டலம் வச்சிருந்த தாவீது ஜெயிச்சார். வர்ஷிப் தான் ஆல்வேஸ் வின்ஸ், நாட் வெப்பன். வர்ஷிப் வின்ஸ், நாட் வெப்பன். ஆயுதம் அல்ல, ஆராதனை தான் ஜெயிக்கும். கர்த்தர் உங்கள் வெற்றியை வைத்திருக்கிறார். ஆராதனையோடு ஒவ்வொரு நாளையும் ஆரம்பியுங்கள், ஆராதனையோடு முடியுங்கள். ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கும். அற்புத பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆராதனையை முன்வைத்தால் ஆசீர்வாதம் பின்தொடரும். இந்த சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம். நோவாவை ஆசீர்வதித்தவரே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. ஆசீர்வாதத்தை நாங்க கேட்க வேண்டாம், நோவா கேட்காமலே கொடுத்தீங்களப்பா. பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதினதின் காலத்துல குறைவில்லாமல் கொடுக்கிறவர். ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். உமக்கே மகிமை, உமக்கே கனம். இந்த மாதத்தின் கடைசி வாரம் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆராதனையை பின்தொடரும் ஆசீர்வாதம், ஆராதனையை தொடரும் ஆசீர்வாதம். ஆமென்.